عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாராந்த எமது இந்த வகுப்பில் தொடராக தஸ்கியத்துன் நுஃபூஸ், உள்ளங்களை தூய்மைப்படுத்துதல் என்ற தொடரில் நாம் இந்த வகுப்பை நடத்தி வருகிறோம். இன்றைய தொடர் இந்த வகுப்பினுடைய 5வது தொடராகும். பொதுவாக நான் ஏற்கனவே பல தடவைகளில் சொன்னது போல, உள்ளங்களை நாம் தூய்மைப்படுத்தினால்தான் அல்லாஹ்விடத்தில் நாம் வெற்றியடைய முடியும். அமல்கள், இபாதத்துகளை நாம் செய்வதற்கு முதல்ல உள்ளங்கள் தூய்மைப்படணும். அப்போ தான் நமது செயல்கள், எண்ணங்கள், நமது அனைத்து விஷயங்களும் சீர்பெறுகின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். கண்ணியமானவர்களே, இந்த கிதாபு ஷேக் துக்தூர் அஹ்மத் ஃபரீத் ஹஃபிலஹுல்லா அவங்க தொகுத்தது. பெரும்பாலும் குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவான ஆதாரங்களோடு இமாம்கள், அதிலும் குறிப்பாக இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த தஸ்கியா சம்பந்தமான ஏராளமான கிதாபுகளில் இருந்து இந்த செய்திகளை நமக்கு அழகாக தொகுத்து தந்திருக்கிறாங்க. அப்போ நாம் கடைசியாக உள்ளங்களுடைய கல்புகளுடைய 3 வகைகள் சம்பந்தமாக நாங்கள் படித்தோம். அதில் 2 விஷயங்களை நாங்கள் விளங்கிட்டோம். ஒரு உள்ளம் உயிருள்ளதாக இருக்கிறதா, இல்லைன்னா அது மரணித்த உள்ளமாக இருக்கிறதா, அல்லது நோய் பிடித்திருக்கிறதா என்று நாம் நம்மை பரிசோதனை செய்து கொள்ளணும். உள்ளங்களை 3 வகையாக நான் சொன்னேன். கல்புல் மையித், அதாவது இறந்து போன உள்ளம். அதே மாதிரி கல்புன் சலீம், அதாவது ஈடேற்றம் அடைந்த அல்லது உயிருள்ள உள்ளம் என்று நாம் 2 விஷயங்களை படித்தோம். இன்றைக்கி நாங்கள் 3வது ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம். அல் கல்புல் மரீத், நோய் பிடித்த கல்பு. இந்த நோய் என்றது பொதுவாக நம்ம ஃபிசிக்கலாக சொல்கிறதா இருந்தால் நம்ம பல்வேறு வகையான நோய்கள் நம்ம சந்திக்கிறோம். காய்ச்சல், அது இதுன்னு பல நோய்கள் நமக்கு வருது. இது உடல் சார்ந்த நோய்கள். இதுக்கு நாம் எப்படி குணப்படுத்துறது, இதுக்கு என்ன மருத்துவம்ன்றது நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் இந்த கல்புல ஏற்படக்கூடிய, அதாவது அதுலேயும் ஃபிசிக்கலான ஹார்ட் அட்டாக் அப்படி இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த ஆன்மீக ரீதியான, மார்க்க ரீதியாக உள்ளம் பழுதடைந்து விட்டது அல்லது உள்ளம் நோய் பிடித்து விட்டது அப்படின்னா என்ன? இது நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 வகையான கல்புகளுக்கும் ஒரு வித்தியாசமான ஒன்று. இப்போ 1வது வகை நாங்கள் சொன்னோம் கல்புன் சலீமுன். அது ஈடேற்றமான ஒரு உள்ளம், கல்பு. அது எப்போவுமே அல்லாஹ்வை நினைக்கும், அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கும். அந்த உள்ளம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த உள்ளம் ஈமானால் நிறைந்ததாக இருக்கும். அந்த உள்ளம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததாக இருந்தால், அது நல்லதாக இருந்தாலும் அல்லது சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ்வை அதை திருப்திப்படும். எல்லா நேரத்திலும் அது பொறுமையாக இருக்கும். இப்படி பல குணாதிசயங்களை நம்ம தெரிஞ்சோம். இதே மாதிரி 2வது உள்ளம் கல்பு, அது மையித், அது சிந்திக்காது. அதுக்கு நாங்கள் உபதேசம் பண்ணினாலும் பண்ணலண்டாலும் அந்த உள்ளம் இறுகி போயிருக்கும். அந்த உள்ளத்தில் துரு பிடிச்சி போயிருக்கும். அந்த உள்ளம் இறந்ததாக இருக்கும்.
எனவே எவ்வளவுதான் அதுக்கு உபதேசம் பண்ணினாலும் அது என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது என்று நம்ம சொன்னோம். இந்த மூன்றாவது வகையான உள்ளம்டா அல் கல்புல் மரீத். இது சுமார் 12 வகையான விஷயங்களை இந்த நோய் பிடித்த உள்ளங்கள் அப்படின்னு தொகுத்து சொல்றான். இந்த உள்ளங்களை பொறுத்தவரையும் இது எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையை அது என்ன செய்யும், உள்வாங்கும். அப்படின்னா என்னது, இதுல நோயும் இருக்கும், அதே மாதிரி சில நேரம் இதுல உயிரும் இருக்கும், செத்து போனதல்ல. நோய் பிடிச்சி அந்த நோய்க்கும் அளவு இருக்குது. இப்போ சில உதாரணமாக ஒவ்வொரு வகையான நோய்களை நம்ம கேள்விப்படுறோம். சில நோய் சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையை பாதிக்காது. சில நோய்கள் மனிதனுடைய அன்றாட செயல்பாடுகளை கம்ப்ளீட்டாக இல்லாமாக்கும். இன்னும் சில நோய்கள் அது நோயா இல்லாட்டி மௌத்தான்ற அளவுக்கும் மரணத்தின் எல்லையை தொடும். இப்படி பல வகையான நோய்கள் இருப்பது போல இந்த உள்ளத்தில் உள்ள நோய்களும் அது சில நேரம் அது சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்கும். சில நேரம் அந்த நோய் மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய விதமாக மனிதன் சிந்தனையில, கொள்கையில, நடத்தையில அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விதமான ஒரு கடுமையான ஒரு நோயாக இருக்கும். சில நேரம் இந்த நயவஞ்சகர்களை போல கிட்டத்தட்ட செத்துப்போன அளவுக்கான உள்ளமாக கூட அது மாறலாம். அப்ப நாங்க எப்பவுமே இந்த உள்ளம் உயிரோட்டமானதாக இருக்கணும். சில போது நமது உள்ளத்துக்குள்ள சில நோய் அறிகுறிகளை காண்ற நேரத்தில், சில பாதிப்புகளை நாம் உணர்கிற நேரத்தில் அந்த உள்ளம் கெட்டு போய்விட்டதோ என்று நமது சிந்தனையிலையும் நமது செயல்பாடுகளிலும் அது சில போது வெளிப்படுற நேரத்தில் நாங்கள் உடனே என்ன செய்யணும், அதை சீர் செய்து கொள்றதுக்கு, இலாஜ் பண்றதுக்கு முயற்சிக்கணும். இதுதான் இங்க முக்கியமான சப்ஜெக்ட். அப்ப இந்த கல்புன் மரீத் என்று சொல்றதை பொறுத்தவரையும் சில போது அது நல்ல விஷயங்களையும் அது இருக்கும். அதுல அல்லாஹ் பற்றிய முஹப்பத் அதில் இருக்கும், ஈமான் அதில் இருக்கும், ஏன்னா அதே மாதிரி நல்ல விஷயங்கள் அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கும். அதே நேரத்தில் மறுபுறத்தில் மோசமான பக்கத்துக்கு போச்சுதுன்னு சொன்னா அந்த பக்கம் அதுல இந்த உலக ஆசாபாசங்கள் அதில் இருக்கும், பாவங்களுக்குரிய சிந்தனைகள் அங்கிருந்து பிறக்கும், பாவமான விஷயங்கள் அதை அங்கீகரிக்கும். இப்படி ரெண்டுக்கும் நடுவுல தத்தளிக்கிற ஒரு நிலைமையில உள்ள உள்ளத்தை தான் கல்புன் மரீத் என்று சொல்றான். அதுல ஹயாத்தும் இருக்குது, அதாவது உயிரும் இருக்கும், அதே நேரத்தில் நோயும் அதுல இருக்கும். எந்த பக்கம் மிகைத்து நிற்குமோ அந்த பக்கத்தோடு அது சேர்ந்து கொள்ளும். அதனால இந்த நோய் நம்மட உள்ளத்துக்குள்ள இருக்கிறது என்று நமக்கு புரிகிற நேரத்தில் இமீடியட்டா அது செத்து போற அளவுக்கு அந்த உள்ளம் கல்புன் மையத்தாக மாறுறதுக்கு முதல்ல அதை சீர்படுத்தணும்ன்றதான் இந்த அந்த கல்புன் மரீத் சம்பந்தமாக நாம் முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த உள்ளம் சோதிக்கப்படும். இப்ப நீங்க பாருங்க, குர்ஆன்ல நயவஞ்சகர்கள் அல்லாஹ் சொல்ற நேரத்தில் அவங்களோட உள்ளத்துல நோய் இருக்குதுன்னு சொல்றோம். அவங்கள சொல்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்ல முஸப்ஸபீன பைன தாலிக்ன்றோம். அவர்கள் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே தடுமாறுகிறார்கள். லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய். அவங்க அசத்தியவாதிகளோடும் இல்லை, சத்தியவாதிகளோடும் இல்லைன்றான். ரெண்டு பக்கத்துல நிற்கிறாங்க. அங்க போனா சொல்றாங்க வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை போய் சந்திச்சா நாங்களும் உங்களோட தான்றாங்க. இந்த பக்கம் வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களோட ஷைத்தான்கள் அவங்களோட தலைவர்களோட போய் சந்திச்சா இன்னாமாக்கும், நாங்களும் உங்களோட தான். அப்ப என்ன அங்க போறீங்கன்னு கேட்டா நாங்க அவங்கள சும்மா கேலி பண்றதுக்காக போறோன்றாங்க. அப்ப இதான் இந்த நயவஞ்சகம்ன்றது. அவங்களுக்கு ஈமான பத்தி ஆசையும் இருக்கும், முஹப்பத்தும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அவங்க எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களோட சுயநலம் அல்லது அவர்களுடைய சில அறியாமை அவர்கள் என்ன செய்யும், பாவமான அல்லது மோசமான அல்லது பிழையான பக்கத்தை கொண்டுகிட்டு போகும். இதுதான் இந்த நோய் பிடித்த உள்ளங்கள் அப்படின்றதுல சுருக்கம். அல்லாஹு தஆலா இதை நேரடியான வார்த்தையில சொல்றான். இது சுமார் 12 வகையாக நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். நீங்க குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால நீங்க அடிக்கடி ஓதுற ஒரு வசனம் தான் 2வது அத்தியாயம் 10வது வசனம். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளே நோய் இருக்கிறது. உள்ளத்துக்குள்ளே நினைக்குது நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களுடைய நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தி விட்டான். வலஹும் பிமா கானு யக்திபூன், அவங்க பொய் சொன்ன காரணத்துக்காக வேண்டி. அவங்க ஒரு மனிதர் இஸ்லாத்துக்குள்ள வரணுமாக இருந்தால் அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும். அதுல ஷர்த் என்னன்னு சொன்னா அதுல அவர் உண்மையா இருக்கணும். சாதிகன் பிகல்பிஹி, அவரோட உள்ளத்துல உண்மையானவராக இருக்கணும். நயவஞ்சகர்களை பொறுத்தவரையும் அவங்களோட பேசிக் இதா ஹத்தஸ் கதீப், பேசினா போய் பேசுவாங்க. எந்த பக்கத்துக்குள்ள எதை பேசினா அவர்களுடைய அந்த இமேஜ் அவங்களுக்கு இருக்குமோ அல்லது அவங்களுக்கான அந்த
சுயநலம் அவங்களுக்கு நிறைவேறுமோ, எந்த பக்கத்துக்கு போனா அவங்களோட தேவை நடக்குமோ அந்த பக்கம் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம். அவங்களோட வாய்களால் அவர்கள் பேசுறாங்க எதண்டா அவங்களோட உள்ளத்துக்குள்ள இல்லாதத நாவால பேசுறாங்க. அவங்க நாவால பேசுறதுக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தம் இருக்குதாண்டா இல்ல. அதனால பெரும்பாலும் அல்லாஹ் நயவஞ்சகர்களை சொல்ற இடத்துல எல்லாம் அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்றதை நீங்க நிறைய பார்க்கலாம். அதனால ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸும், நயவஞ்சகனுடைய குணம் 3 ஆகும். இதா ஹத்தஸ கதிப், பேசினா பொய் பேசுறான். வைதா வஅத அஹ்லஃப், வாக்குறுதி அளிச்சா மாறு செய்தான். வைதா துமின கான், அவனிடத்துல எதையாவது நீங்க நம்பி ஒப்படைச்சிங்கன்னா மோசடி செஞ்சிடறான். என்னோடதுலேயே அவன் சண்டை பிடிச்சா என்ன செய்யறான், அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசுவான்னு ஒரு அடையாளம் வருது. அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான் அவங்களோட உள்ளத்துக்குள்ள நோய். அல்லாஹ் இதை ஒரு நோயா சொல்றான். அப்ப இது எந்த வகையான நோய்? அவங்களோட ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலான தடுமாறுகிற நோய். நான் சொன்னேனே, அவங்களுக்குள்ள ஈமானும் கொஞ்சம் இருக்கும், ஆனா அந்த பக்கம் போனா குஃப்ரு பக்கம் நிற்கிறாங்க. அப்ப இவங்க எந்த பக்கம் இல்லாம தடுமாறுகிறார்கள். இது ஒரு உள்ளத்துள்ள உள்ள ஒரு நோயின் நிலைமை என்பது அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். இதே மாதிரி நீங்க சூரா மாயிதாலையும் பார்க்கலாம். இதே செய்தி அல்லாஹ் சொல்றான், ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன். இது மதீனால நடந்தது. என்னடா இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க தானே, இவங்க என்ன செய்வாங்கடா, அவங்களுக்கு யூதர்களோட போனா சொல்லுவாங்க நாங்களும் உங்களோட தான் அப்படின்ற அந்த அல்லாஹ் சொல்றானே, அங்க போனா சொல்றாங்க நானும் உங்களோட தான் சொல்றாங்க. இப்ப மூமின்கள் ஒரு இக்கட்டான ஒரு தருணங்கள்ல, உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த யுத்தங்கள்ல இந்த அஹ்ஸாப் யுத்தம் சொல்லும், ஹந்தக். இந்த ஹந்தக்ன்றது முஸ்லீம் சமுதாயத்துக்கு அன்றைய மதீனால மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு யுத்தம். என்னன்னா சுத்தி வளைச்சிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு கூட்டுப்படைன்னு சொல்லுவாங்க. அதை எதிர்கொள்றதுல மிகப்பெரிய சவால்களை என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் ஃபேஸ் பண்ணினாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல அந்த யுத்தத்தை சொல்ற நேரத்தில் சில ஆட்களோட பயம் என்னமோ தொண்டைக்கிட்ட உசுறு வந்த மாதிரி அவங்க என்ன செய்றாங்க, பயப்படுறாங்கன்னு சஹாபாக்களே நிறைய என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. இன்னும் சில பேர் வீடுகள் பாதுகாப்பாக இருக்கும் நிலையிலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களோட வீடு அவ்வளோ சேஃப்டியா இல்லை, நாங்க போகலாமான்னு அனுமதி கேட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையை முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொண்ட ஒரு யுத்தம் தான் அந்த அஹ்ஸாப். ஆனா அல்லாஹ் தஆலா அதுல வெற்றியை கொடுத்தான். வழங்குதா சொல்றது? அப்ப அந்த நேரத்துல இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்வாங்கடா, காபிர்களோட பக்கம் போறது. நீங்க பயப்படாம இருங்க, உங்களுக்கு என்ன சரின்னா நாங்க என்ன செய்வோம், உங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், பயப்படாதீங்கன்றது. இந்த பக்கம் என்ன சொல்றது, எங்கப்பா நீங்க அங்க போறீங்கடா, இல்ல நாங்க என்னத்துக்கு போறோம்டா, அவங்களால என்ன சரி நமக்கு ஒரு தொந்தரவு வந்துட்டா, ஏதாவது பிரச்சனை வந்தா நாம கொஞ்சம் போய் தொடர்பா இருந்துக்கிட்டா தானே அதை நாங்க கொஞ்சம் தடுக்கலாம் அப்படின்னு அந்த பக்கம் சொன்னாங்க. அதனால அவங்க இந்த பக்கத்திலையும் விசுவாசமா இல்ல, அந்த பக்கத்திலையும் விசுவாசமா இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான் அந்த வசனத்துல, எப்படி நீங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு, அவங்க சண்டை பிடிச்சா இவங்களா போய் ஹெல்ப் பண்றது, சும்மா பொய்க்கு சொல்றாங்க. அப்ப இவங்களோட பேசிக்கே பொய் தான், அந்த பக்கத்துல ஏமாத்தினாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இதை பத்தி தான் சொல்றான், ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளே நோய் இருக்கிறதோ, இது ஒரு நோய். எப்பவுமே நாம இது இல்லை, நமக்கு என்ன பாடம்டா, நாம எந்த இடத்துலையும் இஹ்லாஸா இருந்துடும், உண்மையா இருக்கணும். நம்ம மார்க்கத்தை பின்பற்றுறோமா, உண்மையா பின்பற்றணும். இஹ்லாசுன் நிய்யா, நம்மளோட நீயத்தை என்ன செய்யணும், இஹ்லாஸா இருக்கணும். நாங்க அந்த விஷயத்துல உண்மையாளர்களாக இருக்கணும். நாங்க சபையில வந்தா அப்படித்தானே, நாங்க ஒரு நல்ல நல்ல மாதிரி அப்படி காட்டிக்கொள்றதோ, தனிமைப்படுற நேரத்துல நாங்க அதுக்கு மாற்றமா இருக்கிறதோ, இது கிட்டத்தட்ட ஒரு நயவஞ்சகத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப நம்ம எப்பவுமே உண்மையாளர்களாக நாங்கள் இருக்கணும்ன்றதை வழங்கிக்கொள்ளணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், எவர்களுடைய உள்ளங்களுக்குள்ள இந்த நோய் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், யுசாரிஊன ஃபீஹிம், அவர்களோடு போய் நல்ல வேகமாக அவங்க உறவு கொண்டாடுகிறார்கள், அந்த பக்கம் போறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, யகூலூன நக்ஷா அன் துசீபனா தாயிரத்துன், அவங்க சொல்றாங்க அந்த பக்கத்தால ஏதாவது எங்களுக்கு ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று நாங்க பயப்படுறோம், முஸ்லிம் சமுதாயத்தில் நன்மைக்கு தான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனை வராம இருக்கணும்டா நாங்க போய் ஒரு நல்லொரு அப்படி வச்சுக்கொள்றோம், அவங்க பிரச்சனைகள் நாங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஅஸல்லாஹு அன் யஅதிய பில் ஃபத்ஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரலாம், அல்லது அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் வரலாம். ஃபயுஸ்பிஹு அலா மா அஸர்ரு மின் அன்ஃபுஸிஹிம் நாதிமீன், அவங்களோட உள்ளத்துக்குள்ள அவங்க மறைச்சு வச்சதை பற்றி அவர்கள் கை சேதப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சூரா
அல் மாஇதா 52வது வசனம். அல் மாஇதால 5வது அத்தியாயம் 52வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க போய் இப்படி செய்யறாங்க. உண்மையில அல்லாஹ் வெற்றியை கொண்டதுக்கு பிறகு எந்த அளவுக்குன்னு சொன்னா, போருக்கு போகாத சகோதரர்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க போருக்கு போகாம எங்களோட இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? உஹுது போர்க்களத்தில் இவங்க செஞ்சாங்க. இது 300 பேரை என்ன செஞ்சிட்டாங்க, திருப்பி வந்துட்டாங்க அந்த யாரு, யூதர்கள். ஆனா உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த எண்ணமும் உஹுதுல கிரவுண்ட்ல போய் நேரடியாக களத்துல போய் சந்திக்க அவங்க ஆரம்பத்தில் விரும்பல. இவங்களெல்லாம் சொன்னாங்க, இல்ல நாங்க போகலாம். ஏன்னா பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத நிறைய நபித்தோழர்கள் களத்துல போய் எதிரிகளை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, விரும்பினாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ரெடி ஆகி வந்துட்டாங்க. நயவஞ்சகர்களுக்கு உண்மையா விருப்பமா இருந்தது, இது ஊருக்குள்ளே இருந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணா நல்லமே, அப்பதானே யார் போராடுறவன் யார் யுத்தத்தில் கலந்து கொள்றோன்னு விளங்காமைக்குமே, அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த முடிவு எடுத்த உடனே இடையில போய் கிட்டத்தட்ட 300 பேர் திரும்பி வந்துட்டாங்க. நபித்தோழர்கள் சில பேர் சொன்னாங்க, நீங்க வந்து எங்களுக்கு எதிராக எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வர ஆபத்துக்களை எங்களை தற்காப்புக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. இல்லை, இதை நாங்கள் போருண்டே கருதலைன்னாங்க. போர் முடிஞ்சு கவலைகளோட இழப்புகளோட வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க எங்களோட இருந்திருந்தா மூத்து வந்திருக்குமான்றாங்க. எங்களோட இருந்தா நீங்க மூத்தா போய்ப்பீங்களான்னு சொன்னாங்க. அப்ப நயவஞ்சகருடைய வேலை எல்லாம் சந்தர்ப்பத்துக்கு அவங்களுக்கு எது தோதோ அதை பேசிட்டு போயிடும். அது ஈமானுக்காக அவங்க பேசுறதும் இல்ல, அதுக்காக அவங்க குஃப்ருல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களான்னா அந்த பக்கம் இல்லை. அல்லாஹ் தஆலா முஸப்தபீன பைன தாலிக், ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றதுக்கான காரணம் இதுதான். அப்ப இதை இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம். வைதாமா உன்சில சூரத்துன், சில அத்தியாயங்கள் இறங்குற நேரத்தில் நயவஞ்சகர்கள் சொல்லுவாங்க, ஃபமின்ஹும் மை யகூலு ஐயுக்கும் ஜாதத்து ஹாதிஹி ஈமானா, யாருக்கு இதுல ஈமான் கூடிக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வசனம் இறங்குற நேரத்தில் அது ஒரு நக்கலாக கேட்பாங்க, என்ன ஈமான் கூடிட்டா அப்படின்ற மாதிரி குர்ஆன் வசனங்களை ஒரு பரிகாசமான முறையில் அவர்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்ஹும் ஈமானன் வஹும் யஸ்தபிஷுரூன், ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை ஈமான் அதிகரிக்கிறது, அவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்கிறார்கள். வஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளங்களுக்குள்ளே நோய் இருக்கிறதோ ஃபஸாதத்ஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், அவர்களுடைய அசிங்கத்துக்கு மேலால் இன்னும் அசிங்கம் அதிகமாகிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 124வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப முதலாவது இந்த 3 வசனங்கள்ல நீங்க பொதுவா தெரிஞ்சு கொள்ளலாம், நயவஞ்சகம் என்பது கூட ஒரு நோய். அந்த நோய் இருக்குது, அது சில போது கூடுகிறது, சில போது குறைகிறது. நயவஞ்சகர்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு தௌபா செய்து வாரத்துக்கான வழிகள் இருக்கிறது. ஏன்னா அவங்களோட உள்ள செத்து போகல, அவங்க நினைச்சா அவங்க தங்களை சீர்படுத்தி கொள்ளலாம். அவர்களுடைய இந்த செயல்பாடுகளை அல்லாஹு தஆலா நோய் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது முதலாவது வகை. இரண்டாவது வகை என்னண்டா, சூரா அல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் ஆரம்ப 1, 2 ஆகிய வசனங்களில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, இக்தர், அதாவது இந்த வகைக்கு சொல்லுவாங்க அலட்சியமான உள்ளங்கள், கல்புன் லாஹின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கல்புல் மரதுல முதலாவது வகை மரத் நாம சொல்லிட்டோம். இரண்டாவது வகை என்னது, கல்புன் லாஹின். லாஹ்னா என்னது, அலட்சியமான உள்ளங்கள், பொடுபோக்க, எப்பவுமே கேர்லெஸ் ஆகிக்கிறாங்க, விளங்காம தெரியாம இல்லை, அவங்களுக்கு தெரியவும் செய்யும். செத்து போன உள்ளங்கள் அவங்களோட உள்ளத்துக்குள்ள எதுவுமே இல்லை, ஏறாது, அவங்களோட உள்ளத்துக்குள்ள ஹிதாயத்து உள்ள நுழையாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்களுக்கு போய் சொன்னாலும் அந்தர்த்தகும் அம்லம் துந்திருகும் லா யுமினூன்றான். நீங்க போய் அவங்களுக்கு சொன்னாலும், நீங்க எச்சரிக்கை செஞ்சாலும் சரி, நீங்க சொல்லலைன்றாலும் சரி, அவங்க நம்ப மாட்டாங்கன்றான். ஆனா நயவஞ்சகர் அப்படி அல்ல, சில நேரத்தில் நீங்க சொல்றதை கேட்டுக்கொள்வாங்க. ஓ சரிதான், நீங்க சொல்றது சரிதான், அங்கிட்டு போய் அந்த பக்கத்தால் வெல்ட்டி அடிச்சு அது சும்மா அவர் சொன்னதுக்காக கேட்டுட்டு இருந்தேன். அப்ப இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரியான உள்ளங்கள் ஒரு பொடுபோக்கான அலட்சியமான உள்ளங்களாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணைக்கான நாள் நெருங்கிவிட்டது, அவர்கள் அதிலே புறக்கணித்தவர்களாக பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள். மா யஅதீஹிம் மின் திக்ரின் மின் ரப்பிஹிம் முஹ்தஸ், அதாவது அவர்களிடத்தில் புதிதான முஹ்தஸின் புதிதான ஒரு செய்தி அவர்களுக்கு வரும்போதெல்லாம் இல்ல ஸமஊஹு வஹும் யல்அபூன், அவங்க விளையாடிக்கிட்டு தான் அதை கேட்குறாங்க, சீரியஸ் இல்லை. அவங்க எப்பவுமே ஒரு அலட்சியமாகவே அவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு செய்தி வந்தாலும் ஒரு சீரியஸாக, ஒரு அல்லாஹ் இதை சொல்றானே, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் அல்லாஹ்ட செய்தி வரும்போது அவன் எப்படி இருப்பான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் மூமின்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்களுக்கு வந்தா சும்மா ஒரு கணக்கு இல்லாம இருக்கிறாங்க,
விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு போகிற நேரத்தில் இப்போ நாங்கள் வந்து தஸ்கியாவை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், சம்பந்தமே இல்லாமல் கணக்கெடுக்காத மாதிரி இந்த சபையில் இருந்தால் இந்த சப்ஜெக்ட், இந்த மேட்டருக்கு, இந்த இந்த தலைப்புக்கு அல்லது இந்த உபதேசத்துக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் கேர் பண்ணுறீங்க இல்லை, பொடுபோக்காக இருக்கிறீங்க, விளையாட்டுத்தனமாக இருக்கிறீங்க, சீரியஸாக நீங்கள் இருக்கிறீங்க இல்லைன்னு அர்த்தமாகும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மாயஅதீஹிம் மின் திக்ரின் மின் ரப்பிஹிம் முஹ்தஸின், புதிசாக எந்த ஒரு செய்தி அவர்களும் வரும்போதெல்லாம் இல்ல ஸமஊஹு வஹும் யல்அபூன், விளையாடிக்கிட்டு அவங்க அதை கேட்குறாங்க. ஏன்? லாஹியத்தன் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அலட்சியமாக இருக்கின்றன. அல்லாஹ் சொல்றான், அது கேர் பண்றாங்க இல்லை, உள்ளத்துக்குள்ள வாங்குறாங்க இல்லை, சும்மா காதால கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லை. வ அஸ்ஸர்ருன் நஜ்வா, அவர்கள் ரகசியமாக அல்லதீன ஸலமு ஹல் ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், அவங்க சொல்லிக் கொள்றாங்க, இவர் உங்களை மாதிரி ஒரு ஆள் தானே, இவர் என்னத்தை புதுசா கொண்டு வராரு அப்படின்னு மாதிரி, விளங்குதா, நம்மளோட உள்ள ஆள் தானே அப்படின்னு மாதிரி அவர்கள் தங்களுக்குள் ரகசியமாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, அஃபதூன அஸ்ஸிஹ்ர வ அன்தும் துப்சிரூன், நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரியான சூனியத்தின்பால் நீங்கள் செல்கிறீர்களா என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். இவர் வந்து சொல்றது உண்மையெல்லாம் இல்லை, எதை சொல்றாரு நம்ம கேட்கிறோம் அப்படின்னு மாதிரி அலட்சியமாக இருக்கிறாங்க, பொடுபோக்காக இருக்கிறாங்க, ஒரு நையாண்டியாக ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. இவர் நம்மளை மாதிரி ஒரு ஆள் தானே, இவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு மாதிரி அவர்கள் கருதுகிறார்கள் என்று சூரத்துல் அம்பியால அல்லாஹு தஆலா சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அவர்களது உள்ளங்கள் அலட்சியமாக இருக்கிறது என்று அலட்சியமான ஒரு வகையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான். மூன்றாவது ஒரு வகை என்னன்னா, உள்ளம் ஒரு வழிகேடான உள்ளம், ஜாயேகுன்னு சொல்லுவாங்க. ஜாயேகுன் உள்ளம், அதாவது வந்து வழி தவறிய ஒரு உள்ளம். இதை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். சூரா ஆல இம்ரான் ஆரம்ப அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், அவன்தான் உன் மீது வேதத்தை இறக்கினான், மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத், அதிலே முஹ்கமான தெளிவான வசனங்களும் இருக்கிறது, வ உஹரு முத்தஷாபிஹாத், அதிலே முத்தஷாபிஹாத் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் சில அர்த்தங்களை, அதாவது அதுக்கு என்ன சொல்றதுன்னா பல அர்த்தங்களை உடைய, ஒன்று கொண்டு ஈக்குவலான நிகரான அர்த்தங்களை அது கொடுக்கும். அதாவது அதை சரியாக புரிஞ்சு கொள்றவங்களுக்கு தான் தெரியும் இதுல அல்லாஹ் என்ன சொல்றான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அல்லாஹ் வந்து அக்ரபு புரடி நரம்பை விட சமீபமா இருக்கிறான்னு ஒரு செய்தியை சொல்றோம். ஒரு ஆள் இங்கே இருக்கிறான் அல்லான்னு கேட்டா, அப்ப அவருக்கு அது அந்த வசனத்தை அவர் குழப்பறதுக்காக யூஸ் பண்றாரு. அல்லாஹ் மனித அடியார்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று சொல்ற அந்த செய்தியை அல்லாஹ் சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் என்றான். அப்ப அல்லாஹ் புரடிக்கு பக்கத்துல இருக்கிறான்னு ஒரு ஆள் விளங்கலுமா? இயலாது. அப்ப தெளிவான வசனங்களை தெளிவாகத்தான் விளங்கி ஆகணும், அதுல மாற்று விளக்கம் சொல்ல இயலாது. இவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்துக்குள்ள வழிகேடு இருக்கிறதோ, அப்ப வழிகேடான உள்ளம், யாருடைய உள்ளத்துக்குள்ள வழிகேடு இருக்கிறதோ, ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின், அவர்கள் ஒன்றுக்கொன்று உடன்பட்டு வரக்கூடிய பல அர்த்தங்களை தரக்கூடிய, அதாவது முத்தஷாபிஹான விஷயங்களை இவர்கள் பின்தொடர்கிறார்கள். இப்திகாஅல் ஃபித்னா, எதுக்காகண்டா குழப்பத்தை உண்டாக்குறதா அவங்களோட நோக்கம். புதுசா என்னத்தையாவது சொல்லணும், சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும், நல்லா விளங்கிட்டு போகலாம். இது அல்லாஹ் என்னத்துக்கு சொல்றோம், ஈஸியா விளங்கும். இந்த குழப்பங்காரங்க என்ன செய்றாங்க, நன்றைக்கு நாங்க பார்க்குறோம் சமுதாயத்தில், அழகான ஒரு குர்ஆன் வசனம் அழகா விளங்கும், நல்ல ஹதீஸ் அழகா விளங்கும், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் மிக்காது, முரண்பாடும் மிக்காது, பிரச்சனை ஆகிடுவோம். இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வாராண்டா, சம்பந்தமில்லாத தேவையில்லாத விஷயங்களை போட்டு மக்களை குழப்பி அடிச்சு அதுக்கு ஒரு பிரிவினை உண்டாக்கி அதுக்கு ஒரு இயக்கம் பேரை உண்டாக்கி அதுக்கு ஒரு கொடியை கொடுத்து தேவையில்லாத விஷயங்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், தெளிவான செய்திகளை சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கிறது, சில வசனங்கள் இருக்கும், அந்த வசனங்களை நாங்க நேரா புரிஞ்சுக்கிட்டா சரியான விளக்கத்தை தரும். அதை பிழையான நோக்கத்துக்குள்ள இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். காரணம், இப்திகா அல் ஃபித்னதி வ இப்திகா அத் தஹ்வீலி வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அதாவது வந்து வழிதவறிய உள்ளங்கள் குழப்பங்களை உண்டாக்குவதற்காக வேண்டி அவர்கள் இது மாதிரியான முத்தஷாபிஹாத்தான வசனங்களை அவர்கள் பின்பற்றுறாங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இது கல்புன் ஜாயிகுன். இதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு செய்தியை சொல்றான், வைது கால மூசா லிகௌமி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார், எது லிம துஊனனி, எதற்காக நீங்கள் எனக்கு நோவினை செய்றீங்க, என்னை ஏன் இவ்வளவு நீங்க சிரமப்படுத்துறீங்க, வகத் தஅலமு அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும்,
நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டே எதற்காக நீங்கள் என்னை இப்படி நோவிக்கிறீர்கள் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. ஃபலம்மா ஜாகு அஸாகல்லாஹு குலூபஹும், அவர்கள் நேரான பாதையிலிருந்து சருகிய போது அல்லாஹ் அவர்களது உள்ளத்தை சருகடித்து விட்டான். சூரா அல் அஸ்ஸஃப்ல 5வது வசனத்தில் நீங்க இதை பார்க்கலாம். அப்ப சில உள்ளங்கள் சருகி போகின்றன, வழிதவறி போகின்றன. எனவேதான் இந்த வகையான உள்ளங்களுக்கு கல்புன் ஜாயிகுன் என்று நாங்க சொல்றோம். அப்ப இது 3வது வகையான உள்ளம். 4வது ஒரு வகையான உள்ளம் காஃபில். இதெல்லாம் இந்த நோய் பிடிச்ச உள்ளங்களுடைய வகைகளாக நமக்கு சொல்றாங்க. அதாவது காஃபில்னா அசல் அதுவும் ஒரு கஃப்லான்றது பொடுபோக்குத்தனத்துக்கு சொல்றது, அல்லது நேர்வழியை விட்டும் திருப்பப்பட்ட உள்ளம் என்றும் அதுக்கு பயன்படுத்தலாம். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, வஸ்பிர் நஃப்ஸக் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்களோடு உமது நஃப்ஸை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னா அவங்களோட இருங்க. காலையிலும் மாலையிலும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வை அழைக்கிறாங்க. யுரீதூன வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை அவர்கள் நாடுகிறார்களே, அவங்களோட நீங்க இருங்க. உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. மனிதர்கள் இந்த வகையில சில நேரம் அவங்க மூலமா அவங்களுக்கு சில தொந்தரவு வரலாம், அவங்க மூலமா சிரமம் வரலாம். அப்ப நீங்க எந்த ஒரு நிலையிலையும் அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர்களோடு நீங்க இருங்க. காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ் என்று அழைக்கிறார்கள், அல்லாஹ்விடத்துல அவனுடைய திருமுகத்தை நாடுகிறார்கள், அந்த நல்ல மக்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்றான், அதாவது வலா தஉத் ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டும் உமது பார்வையை உமது கண்களை நீங்க எங்கேயும் திருப்பிடாதீங்க. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வோட தொடர்பா இருக்கிறாங்க, எப்பவுமே அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், அல்லாஹ்வோடு நெருக்கமாய்க்கிறாங்க, அல்லாஹ்வோட திருமுகத்தை நாடுகிற முஹ்லிஸ் இஹ்லாஸானவர்களாக இருக்கிறாங்க. எப்பவுமே அவங்களத்தான் நாங்கள் சார்ந்திருக்கணும். இந்த உலக ஆசைக்காக வேண்டி அந்த பக்கம் போனால் அவங்ககிட்டேருந்து நமக்கு உலக லாபம் கிடைக்கும், அல்லது உலகத்தினுடைய இன்பங்களை நம்ம அடையலாம், அல்லது பாவத்தில் போய் நம்ம என்ன செய்யலாம், என்ஜாய் பண்ணலாம் என்ற நோக்கத்துக்காக வேண்டி, அல்லது வேறு காரணங்கள் அல்லாஹ் சொல்றான், வலா தஉத் ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்களை நம்பி இந்த நல்ல மக்களை விட்டு போயிடாதீங்க. லா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு, எவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய எண்ணத்தை விட்டும் நாங்கள் திசை திருப்பி விட்டோமோ அவர்களை நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க பின்பற்றாதீர்கள். லா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபஅ ஹவாஹு, அல்லாஹ்வை நினைக்கிறதையும் விட்டும் மனோ இச்சையை பின்பற்றிக்கிட்டு போறாங்களே அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அல்லாஹு தஆலா அந்த இடத்துல மன் அக்ஃபல்னா கல்பஹு என்று சொல்றோம். யாருடைய உள்ளத்தை அவனை நினைக்கிறதை விட்டும் நாங்கள் திருப்பிட்டோமோ, யாருடைய உள்ளம் மனோ இச்சையின்பால் சென்று கொண்டிருக்கிறதோ அவர்களோட நீங்க அவர்களை பின்பற்றாதீர்கள். அல்லாஹு தஆலா சொல்றான். இது சூரா அல் கஹஃப் 18வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அதாவது அல்லாஹ்வை நினைக்கிறதை விட்டும் திருப்பப்பட்டு விட்ட உள்ளம் அப்படின்னு சொல்றான். அப்ப கல்புன் காஃபில். இதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னும் சில உள்ளங்களை சொல்றான், அமா என்று சொல்றான். அது குருடான உள்ளம். உள்ளம் குருடா, கண்ணு தானே குருடா இருக்கணும். உள்ளம் குருடுன்னா என்னது, அது நல்லதை சிந்திக்காது, என்னது நல்லதை பார்க்காது, பார்க்க முடியாத விஷயம். அல்லாஹ் சொல்றான் எப்படி, அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், பூமியில இவர்கள் பயணம் செய்து பார்க்க வேண்டாமா, ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா, சிந்திக்கக்கூடிய உள்ளங்கள் அவர்களுக்கு ஏற்படுவதற்காக வேண்டி, அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, அல்லது கேட்கிற செவிகள் அவர்களுக்கு உண்டாகுவதற்காக வேண்டி, ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், அவர்களது பார்வைகள் குருடாகல, கண்ணு குருடாகல, வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபி சுதூர், அவங்களோட நெஞ்சுகளுக்குள் உள்ள உள்ளங்கள் தான் குருடாகிவிட்டன. அப்ப அல்லாஹு தஆலா குருடான உள்ளம் என்று சூரத்துல் ஹஜ்ஜில 46வது வசனத்தில் சொல்றான். 22வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அந்த உள்ளங்கள் குருடாகி விட்டது என்று சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹு தஆலா இந்த குருடுன்னு சொல்றது, செவிடுன்னு சொல்றதெல்லாம் என்ன அர்த்தத்தில்னா நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நாங்க நரகத்துக்காக படைச்சிக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளத்தை கொடுத்தோம் ஆனால் சிந்திக்கிறாங்க இல்ல. வலஹும் ஆதானுன், காதுகளை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம், லா யஸ்மஊன பிஹா,
கேட்கிறாங்க இல்ல. வலஹும் ஆயுனுன், கண்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம், லா யுபஸிரூன பிஹா, பார்க்கறாங்க இல்லன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த கேள்வி, இந்த பார்வை, இந்த சிந்தனை இதெல்லாமே அவங்களுக்கும் அல்லாஹ் கடையில சம்பந்தம் இல்லை. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரைட், இது நாங்க பார்க்கிறோம், ஓகே, அந்த பார்வை நமக்கு என்ன செய்யணும், நம்மளோட எண்ணங்களை தூண்டணும். இப்போ உதாரணமா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் ஒட்டகத்தை பார்க்க வேணாமான்னு சொல்றான். யார் சும்மா பார்க்கறதையா சொல்றான்? இல்ல, நீங்க வானத்தை பார்க்க வேணாமான்றான். வானத்தை பார்க்க வேணாம் நல்லா தானே தெரியுது, என்னத்தை பார்க்கறது, பார்க்க வேணாமா நல்லா சொல்றதுல அர்த்தம் என்ன, நாங்க பார்க்கத்தானே செய்யறோம். அப்ப அல்லாஹ் அப்படி இல்லை, இந்த வானம் எப்படி படைக்க சிந்திக்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்போ வெறும் பார்வையோடு மனிதனுடைய பார்வை சுருங்கப்படாது, அது சிந்தனை கலந்ததாக இருக்கணும். அவங்க பார்க்கறாங்க சிந்திக்கிறாங்க இல்லை, அதான் அர்த்தம். அவங்க கேட்கிறாங்க சிந்திக்கிறாங்க இல்ல, மூளைக்கு கனெக்ட் ஆகுது இல்ல, அவங்களோட விஷயங்களை உள்வாங்குறாங்க இல்ல என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளை சொல்றான். எனவே சொல்றான், லா தஅமல் அப்சார், அவர்களது பார்வைகள் குருடாகவில்லை, வலாக்கின் தஅமல் குலூப்ன்றான், அல்லதி ஃபி சுதூர், நெஞ்சுகளுக்குள் உள்ள அவர்களது உள்ளங்கள் தான் குருடாகி விட்டது என்று அல்லாஹ் தஆலா கல்புன் அமா, குருடான உள்ளங்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்த ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான், அதாவது சில உள்ளங்கள் கலீதுன்னு சொல்லுவாங்க, அதாவது கடினமான உள்ளம், கலீதுல் கல்புன்னு சொல்லுவாங்க. இது 6வது வகை. நீங்க அடிக்கடி இந்த வசனம் கேட்டிருப்பீங்க, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் அருளின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக அவர்களோடு நடக்கிறீங்க. யாருக்கு அல்லாஹ் சொல்றா இதை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், நீங்க மென்மை சாஃப்டா நடக்கிறீங்க தானே. முக்கியமான ஒரு விஷயம் இது சௌரல, இது தனியா நம்ம இந்த அஹ்லாக்குகளில் படிக்கிற நேரத்தில் இதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த மென்மையான குணம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். எப்போவுமே நம்மளோட போக்குகள் கடுமையாக்கப்படாது. நீங்கள் பாருங்கள், நபிமார்கள், ஒரு நபி 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணுற நபி, அவரை ஏற்றுக்கொள்ள இல்லைன்றது மட்டுமல்ல, என்ன சொல்கிறாங்க, இந்தாளா இன்ஹுவ இல்லா ரஜுலும் பிஹி ஜின்னத்துல்லாஹ், இந்தால் பைத்தியம் முடிச்சு போய் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஃபதரப்பசு ஹத்தா ஹீன், கொஞ்ச நாளைக்கு விடுங்க சரியா போடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன சொன்னாங்க, இவருக்கு பைத்தியம், இவர் கல்லால் அடிக்கணும்டாங்க. இல்லம் தன்தஹி, நீங்க இந்த பிரச்சாரத்தை நிப்பாட்டல, அர்ஜுமன்னக், கல்லால் அடிச்சு கொள்ளுவோம்னு சொன்னாங்க. நபிமார்களோட பதில எப்படி இருந்தது, என்ன சொன்னாங்க? அது மாத்திரமல்ல, சொல்லுவாங்க, நீங்க கூட வச்சுட்டீங்கன்னா எங்களை விட சாதாரணமான கூலி வேலை செய்கிற ஆட்கள், நாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய தொழிலதிபர்கள், ஊர்ல பெரிய பெரிய தலைவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது காலல் மலஉல்லதீன கஃபரு மின் கௌமிஹின்னு சொல்லுவான், நிராகரித்தவர்களில் உள்ள ஒரு சாரார் தலைவர்கள். அவங்க சொல்றாங்க, மானரா கத்தபாக்க இல்லல்லதீன ஹும் அராதிலுனா பாதிய ரஅய், நீங்க உங்களோட இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தா சும்மா சின்ன ஏழைகள், சின்ன பிள்ளைகள், இந்த மாதிரி ஆட்களை தானே வச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களை நாங்க எப்படி பின்பற்றலாம்? அப்ப அந்த நேரத்தில் நபிமார்கள் கோவப்பட்டாங்களா? நம்மளுக்குன்னா டக்குன்னு கோவம் வரத்தான் செய்யும். ஆனா என்ன சொன்னாங்க, என்னுடைய சமூகமே, யா கௌமி, என்னுடைய மக்களே, நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அருட்கொடைகளை கொண்டு வந்திருக்கிற போது, அந்த அருட்கொடைகள் உங்களுக்கு விளங்காமல் நீங்கள் உங்களது கண்கள் மறைக்கப்படுமாக இருந்தால் உங்களை நான் எப்படி நிர்பந்திக்கலாம், அப்படின்றான். நான் எப்படி, அல்லாஹ்வுடைய வேதனை எனக்கு பின்னால வர இருக்கிறது. அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா சொல்றாங்க, யா அபதி, என்ற அருமை தந்தையே, யா புனைய, நூஹ் நபி தன்னுடைய மகன் அழைச்சான், என்னுடைய அருமை மகனே. புனையன்னா என்னது, பாசத்துக்குரிய மகனே, செல்ல பிள்ளையேன்னு மாதிரி தான், என்னுடைய அருமை மகனே. அப்ப நபிமார்களது விஷயம் அதான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கண்டா, மிக மென்மையாக நடக்கிறாங்க. மென்மையா நடக்கிறா சகோதரர்களே, மென்மையான நேரத்தில் மென்மையா நடக்கலாம். அதாவது நம்ம எப்ப மென்மையா நடக்கலாம்டா, நம்மளுக்கு சாத்தியம், அடுத்தவனும் மென்மையா நடந்தா. இப்போ ஒருத்தன் நம்ம இப்படி நிற்கிறோம், திட்டி நம்ம ஷர்ட் கலரை புட்டிச்சு பட்டாசுன்னு இழுத்து கேட்குறான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிறான். நீங்கள் என்ன செய்வீங்க? அவனுக்கு 4 பேருக்கு முன்னுக்கு, அதுவும் தனியே இல்லை, 4 பேருக்கு முன்னுக்கு இழுத்து கேட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? என்னடா மனுஷன் மாதிரி முதல்ல நடாடாப்பா, இப்படியா கேட்கறதுன்றாவது சொல்லுவீங்களா இல்லையா? இது ரசூலுல்லாஹ்க்கு நடக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ஒருவர் வாராரு, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யமன் நாட்டு ஒரு ஆடை ஒன்று போட்டிப்பாங்க. அது 2 ஓரமும் தடிப்பமாய்க்கும், அதால் அடித்தாலும் ஆட்களுக்கு காயம் வரும். அந்த மாதிரி தான் அவங்களோட ஆடைகள். புட்டிக்கு ஒரு இழுத்தா பின்னுக்கு அந்த அந்த சைட் பட்டி அந்த கீறி சிவப்பு கலரில் இருக்குது, அடையாளம் இருக்குது. என்ன கேட்குறான் தெரியுமா? முர்லி யா முஹம்மத், கூப்பிடுறார், முஹம்மதே முர்லி மின் மால் இல்லாஹ் இல்லதி ஐந்தக். எங்கே இது நடக்குதுன்னா, அதாவது ஹுனைன் போர் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பங்கு வச்சுட்டு இருந்தாங்களே, அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆட்கள் வராங்க. சிலவங்க வாரது என்னத்துக்குண்டா, முகமது இஸ்லாத்துக்கு வந்தால் நிறைய கொடுக்குறாராமே, சரி நம்மளும் போய் இஸ்லாத்துக்கு வருவோமே, அப்படி போய்த்தான் நிறைய இஸ்லாத்துக்கு சஹாபாக்களே சொல்கிறாங்க.
நாங்கள் வந்தது முகம்மது இப்படி கொடுக்குறாருன்றதுக்காக உலகத்துக்கு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எதுக்காக நாங்கள் வந்தோமோ இன்று எங்களோட உள்ளத்தில் அதை விட இஸ்லாம் மேலோங்கி விட்டதுன்றாங்க. நீங்கள் நினைக்கப்படாது, சில ஆளுக்கு வரும்போது விளப்பம் இல்லாமல் தான் வருவாங்க. இவரெல்லாம் வந்து எங்கள் இஸ்லாத்தில் வாழ நம்ம நினைக்கப்படாது. நம்மட பார்வையில் ஏதோ கல்யாணம் முடிக்க வந்திருக்கிறாராக்கும், இல்லாட்டி அரபு நாட்டில் என்ன சரி அப்படி நம்ம நினைக்கிறது சில டைம். ஒரு நாள் நம்ம நினைக்கப்படாது. அப்போ அப்படி வந்தாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு தான் ஹுனைன் போருக்கு போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், 10,000 பேருக்கு மேலே போகிற வழியிலே என்ன செய்கிறாங்க, ஹுனைன் போர்க்களத்தில் அல்லாஹு தாலா சோதிச்சான். அல்லாஹ் குர்ஆனில் கூட சொல்கிறான், நீண்ட வரலாறு பேரும் சோதிச்சான். இவங்கட அந்த எண்ணத்தில் வந்தது நாங்கள் 10,000 பேர் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த பதுங்கு குழிகளில் இருந்து தாக்குனாங்க, எங்கிட்ட வருதுன்னே தெரியல, ஓடி திரும்பி வந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த புதுசாக வந்த சில பேர் சொன்னாங்க, முகமது ரசூனியை வெளியாகிட்டுண்டாங்க. ஏன்னா அவங்க வந்தது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுட்டு ரசூலா உள்ள போனாங்க, சிலைகளை உடைச்சாங்க, ஒன்றும் நடக்கல. ஆபிரஹாம் அந்த அந்த யானைப்படை எல்லாம் அழிச்சான், ஆனால் முகமது அழிக்கல. ஆகவே இவர் சொல்றது உண்மையாக தான் இருக்கும். அப்படி வந்த ஆள்களும் இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். அந்த மாதிரியானவர்களோடு கூட ரசூலுல்லாஹ் மென்மையை கையாண்டாங்க. யாரையா திட்டினாங்களா? இல்லை, மென்மையா நடந்தாங்க. அதாவது இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது, இப்படி முகமது வந்து சூனியை வச்சு தான் அந்த மக்காவுக்குள்ள வந்திருக்காரு, இந்த வெளிச்சு போச்சு, இந்த எல்லாம் ஓடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 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 கழுதையினுடைய கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, அன நபி லா கதிப்னாங்க, நான் நபி தான், அதில் எந்த விதமான பொய்யும் கிடையாது, நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் தான் என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹ் அந்த ஹுனைன் நோக்கி போனாங்க. அல்லாஹ் தஆலா அதை வெற்றியாக கொடுத்தா இந்த குர்ஆன்ல சொல்றான், லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின், நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நாம் உதவி செய்தோம். அல்லாஹு தாலா நிறைய இடங்கள்னு சொல்லி போட்டு வயௌம ஹுனைன்னு சொல்றான். ஹுனைனை தனியே சொல்றான். ஏன் சொல்றான்? இஸ் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், நீங்க அதிகமாக இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு பெருமைப்படுத்தியது. லன் துக்னி அன்கும் ஷையா, உங்களோட பெரும்பான்மையால உங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்கல. அல்லாஹு தாலா சொல்றான், வாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், உங்களோட பூமி விசாலமாக இருந்த போது கூட உங்கள் அளவில் அது சுருங்கி போய் விட்டது என்று அல்லாஹு தாலா சொல்றான். இப்ப அந்த மாதிரியான நேரங்களில் ரசூலுல்லாஹ் எவ்வளவு மென்மையாக நடந்தார்கள் பாருங்க. அப்போ எப்போவுமே நம்மகிட்ட ஒரு கடின சித்தம் இருக்கப்படாது, மென்மையாக நடந்து கொள்ளணும், பிறரோடு அன்பாக நம்ம உரையாடணும், அழகான முறையில் பிறரோடு நாங்கள் நடந்து கொள்ளணும். அவர்கள் நம்மளோட மோசமாக நடந்தால் கூட ஒரு மூமினுடைய அஹ்லாக் நல்ல விதமாக நடந்து கொள்ள வைக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான், இது தனியான ஒரு தலைப்பு. அப்பெல்லாம் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடக்கிறீங்க. ஃபஇன், அதாவது லஇன் குன்த வலவ் குந்த ஃபத்தன் கலீலல் கல்ப், நீங்க கடின சித்தம் உள்ளவராக நீங்கள் இருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டு அவர்கள் போயிருப்பார்கள், ஒதுங்கி போயிருப்பார்கள். ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுடைய விஷயங்களை நீங்க மன்னிச்சிருங்க, அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இஸ்திக்பார் செய்யுங்கள். வஷாவிருஹும் ஃபில் அம்ர், எந்த மக்களோடு ரசூலுல்லாஹ் மன்னிக்க சொல்லி அல்லாஹ்வோட தூதருக்கு சொன்னானோ, எந்த மக்கள் கடினமாக நீங்க நடக்காதீங்கன்னு சொன்னானோ அந்த மக்கள்கிட்ட நீங்க மஷூராவும் செய்யுங்கன்னு சொல்றோம். எவ்வளவு ஒரு முக்கியமான வசனம் பாருங்க. ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுத்தால் நீங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து விடுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் தன் மீது விஷயங்களை பொறுப்பு சாட்டுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப அந்த இடத்துல அல் அல் கல்புல் கலீத், கடினமான உள்ளம் என்றதை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப நாங்க கடினமான உள்ளத்தோடு நடப்பது என்பது ஒரு நோயுள்ள உள்ளம், பிரச்சனையான உள்ளம் என்ற வகையில் இதை கொண்டுட்டு வரான். சூரா ஆல இம்ரான் 159 வசனம். இன்னொரு உள்ளம் இருக்குது, கல்புன் முஃபர்ரக், அந்த உள்ளம் பிரிந்த நிலையில் இருக்கும். நம்ம பார்த்தா எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்கும். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நம்மளை எதிர்த்து ஒன்றா வராங்க, நம்ம நினைப்போம் இவங்கெல்லாம் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு நிறைய பேர் சொல்றது, நம்ம முஸ்லீம்கள் தாப்பா ஒத்துமை இல்லை, இந்த பாருங்க அவன் எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கான்னு. அவன் ஒத்துமையெல்லாம் இல்லை, உங்களை அடிக்கிறதுக்காக ஒன்றா வாரம், அவனுக்குள்ள 1500 பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, லா யுகாத்திலூனகும் ஜமீஅன் இல்லா ஃபீ குரா முஹஸ்ஸனத்தின் அவ் மின் வராஇ ஜுதுர், உங்களை அவங்க எதிர்க்கிறதாக இருந்தால் ஒன்னோ மதில்களுக்கு அப்பால ஒளிச்சுக்கிட்டு இருந்து அவங்க உங்களை எதிர்ப்பாங்க, அல்லது ஒரு அரண்களுக்கு அப்பால இருந்து கொண்டு உங்களை அவர்கள் எதிர்ப்பார்கள். என்ன காரணம்னு சொன்னால் உங்களை பற்றிய பயம் அவர்களுக்கு மிக கடுமையாக இருக்கிறது. தஹ்சபுஹும் ஜமீஅன், அவங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றுபட்டது போல இருக்கும், எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரியும். நம்ம சில நேரங்களில் சில பிழை விடுறோம். உதாரணமாக இப்போ நம்ம அரபு நாடுகளில் வாழ்கிறோம். ஒரு சில மனிதர்கள்ட்ட நாங்கள் சில கடின சித்தத்தை பார்க்கலாம். ஒரு சில உதாரணமாக 100ல் 1 பேரோ 2 பேரோ அல்லது 10 பேரோ ஒழுங்காக சம்பளம் கொடுக்காத அரபிகள் இருக்கலாம். அரபிகள் எல்லாம் மோசம்ப்பா அப்படிங்கிறது. நீங்கள் அங்கே யூரோப்பில் போய் பாருங்களேன், லண்டனில் பாருங்கள், கனடாவில் அங்கே போய் பாருங்கள், அமெரிக்காவில் போய் பாருங்கள்,
ஜப்பானில் பாருங்கள் அவன் எப்படி அஹ்லாக் ஆகிக்கிறான் அப்படின்னா இஸ்லாம் இவங்களுக்கு நல்ல இதை யாரோ ஒருத்தர் 2 பேர் செஞ்சுப்பான். அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது வேற பக்கத்தாலே இருக்கும். விளங்குதா? எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில நேரங்களில் ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை இருக்கிறவங்களே, இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை, யதார்த்தங்களும் அந்த நாடுகளோட உள்ளவங்க போனவங்களுக்கு தெரியும். நானும் ஒரு 6 மாதம் இருந்தேன், கொஞ்சம் நேரமும் பார்த்திக்கிறேன். உதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை, நீங்கள் சும்மா நம்மளோட பகுதிகளில் ஒரு சின்ன ஒரு 5 வயசு 6 வயசு பிள்ளைய கண்ணோன்னே அந்த பிள்ளைய தலையை தடை விடுவோம், அது செய்வோம் தானே, தூக்குனீங்களாம் உங்களை அடிச்சே போட்டுருவாங்க. அங்கெல்லாம் அது செய்யலை, அது சரிதானே. அதே நேரத்தில் அதே பிள்ளை ஒரு 17-18 வயசு, அந்த மேஜர்னு சொல்லுவாங்களே, பாய் ஃப்ரெண்டை கூட்டி வந்து திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு போவோம். மாஷால்லா குட். இதா அஹ்லாக்கு, இதா நம்மட ஆளுக்கு செய்கிறாங்க. இதுல எல்லாம் நம்ம அரபிகள் குறிப்பாக முஸ்லீம் சமுதாயம் எவ்வளோ கவனமாக இருப்பாங்க. இது என்னண்டா இஸ்லாத்தை பார்க்குறாய்ந்தா நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அஹ்லாக்கை பார்க்குறோன்னா யூரோப்பில் போய் பாருங்கன்னு சொல்கிறது மோசமான விஷயம். இதெல்லாம் ஒரு பிழையான ஒரு இது. அது மட்டும் இல்லை, பாருங்க ஐரோப்பிய நாடுகள் ஒன்றியம் எவ்வளவு ஒத்துமையாக இருக்கிறாங்க, நம்மளோட முஸ்லீம் சமுதாயத்தில் அது இல்லையே அப்படின்னு இங்கிட்டு நாமளே குத்த சாட்டி கொள்றது. இது ஒரு நீண்ட விஷயம். ஆனால் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பார்க்கும்போது அவங்க ஒன்றா ஐக்கியமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இருக்குது, நம்மளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. நம்ம வெளிப்படையாக தான் பேசிக்கொள்கிறோம் அல்லது விமர்சனம் பண்ணிக்கொள்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நமக்குள்ள அந்த அளவுக்கெல்லாம் கர்வம் இல்லை. அவங்களோட மிகப்பெரிய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அல்லாஹ் இதை சொல்றா, யூதர்களை பொறுத்தவரையும் அவங்க ஒழிச்சுக்கிட்டு தான் அவங்களோட சண்டை போடுவாங்க. என்ன காரணம்டா, உங்களை பற்றி அச்சம் அவ்வளவு கடுமையாக இருக்கிறது. தஹ்சபுஹும் ஜமீஅன், அவங்களை நீங்க பார்த்தீங்கண்டா அவங்க ஒன்றுபட்டது மாதிரி உங்களுக்கு நீங்கள் அவர்களை கருதுவீர்கள். வகுலூபுகும் ஷத்தா, ஆனால் அவங்களோட உள்ளங்கள் ஷத்தா பலதரப்பட்டதாக இருக்குது. ஒன்னா இல்லவங்க உள்ளங்கள் எல்லாம் உண்மையான வெற்றி, உண்மையான ஒற்றுமை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா. எப்படின்னா, அதாவது வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்துகளை நினைச்சு பாருங்க. இது குந்தும் அஅதான், எதிரிகளாக நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் அல்லாஹ் சொல்றான். உங்களோட உள்ளங்களுக்குள்ளதான் நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் பாயின்னு அங்கே வாயால் உதட்டால உறவு கொண்டாடிட்டு உள்ளத்துக்குள்ள அவனா மோசமான, அவனா அப்படிப்பட்டவன், இவனா இப்படிப்பட்டவன் பின்னுக்கு போய் பேசினா அது ஒற்றுமையா இல்லை? அல்லாஹ் சொல்றான் அல்லஃப பைன குலூபிக்கும்றான். அப்போ உள்ளங்கள் ஒன்றுபட்டா தான் அதுக்கு பேர் தான் ஒற்றுமைன்னு சொல்றது. எனவே அவர்களை பார்க்கும்போது ஆட்கள் தான் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தண்ட உள்ளத்துக்குள்ளேயும் 55,000 பிரச்சனை இருக்குது. அவர்களது உள்ளங்கள் முரண்பட்டு போயிருக்கிறது. ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ. எப்பவுமே சிந்திக்காத மக்கள் ஒற்றுமையா இருக்கவே மாட்டாங்க. நமக்கு தான் அவர்கள் சிந்திக்காமல் இருக்கிறார்கள். சூரா அல் ஹஷ்ர் 59வது வசனத்தினுடைய அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம். அப்ப இந்த உள்ளம் கல்புன் முஃபர்ரகுன். இன்னொரு உள்ளம், அதாவது நஷ்டமடைந்த கைசேதமடைந்த உள்ளம்னு நம்ம சொல்லுவோம். 8வது வகையான உள்ளம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தகூனு கல்லதீன கஃபரு வகாலு லிஇஹ்வானிஹிம், எவர்கள் நிராகரித்து தங்களுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார்கள், இதா வரபு ஃபில் அர்தி அவு கானு உஸ்ஸன் லவ் கானு இந்தனா மா மாத்து வமா குத்திலு, அவர்கள் போருக்காக ஒரு பயணம் பண்ணி போனாலோ அல்லது பூமியிலே ஒரு போராளிகளாக இருந்தாலோ அல்லது அந்த பயணத்தில் அவர்கள் இருந்தாலோ அவங்க என்ன சொல்றாங்க, லவ் கானு இந்தனா மா மாத்து, எங்களோட இருந்திருந்தா அவங்க மூத்தா போய்க்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, எங்களோட இருந்திருந்தா என்னதுக்கு தேவையில்லாம போருக்குண்டு சும்மா அந்த வெயிலுக்குள்ளேயும் எதுக்கு கஷ்டப்படணும், இவ்வளவு தூரம் ஏன் போகணும், நம்ம நல்லா தெரியுது நம்ம கொஞ்சம் பெருகிறோம் அப்படி போய் சண்டை பிடிக்கலாமா? அல்லாஹ்வோட தூதரோட போறவங்களை பார்த்து சொல்றாங்க, எங்களோட இருந்திருந்தால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றார், மா மாத்து வமா குத்திலு லியஜஅலல்லாஹு ذلك ஹஸ்ரத்தன் ஃபீ குலூபிஹிம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் கைசேதத்தை உண்டாக்குவதற்காக அல்லாஹ் இப்படி செய்கிறான். வல்லாஹு யுஹ்யி வ யுமீது, அல்லாஹ் தான் உங்களை வாழ வைக்கவும் செய்கிறான், அவன் தான் உங்களை மௌத்தாக்கவும் செய்கிறான். உங்களுக்கு மௌத்து விதியாகிட்டா நீங்க இங்கே இருந்தாலும் மௌத்தா தான் போறீங்க, அங்க போனாலும் மௌத்தா போறீங்க. மௌத்து என்பது இவங்களோட கையில உங்களோட கையிலே இல்லது, அது படைச்ச ரப்புட கையில உள்ளது. அதாவது போர்க்களத்துக்குள்ள போய் ஒரு கீறல் இல்லாம திரும்பி வந்து வைக்கிறான். போர்க்களத்துக்குள்ள போகாமல சும்மா இருந்து மௌத்தா போறவங்க வைக்கிறாங்க. மௌத்து என்பது அல்லாஹ் புறத்திலிருந்து வார ஒண்ணு. எனவே அல்லாஹு தஆலா இவர்களுக்கான ஒரு கைசேதமாக அல்லாஹ் இதை ஆக்குகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்க செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் மிகவும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த இடத்துல ஹஸ்ரத்தன் ஃபீ குலூபிஹிம், அவங்களோட உள்ளங்கள் கைசேதப்பட்டு விட்டன என்று, கைசேதமான உள்ளங்கள் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே இந்த வசனத்தை சொன்னேன், அதாவது சில உள்ளங்கள் இருக்கும், அந்த உள்ளங்களுக்கு மாற்றமாக உதடுகள் பேசும். அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு வார்த்தையால வரணும், அதுதான் நம்ம எண்ணத்துல வரணும்.
ஒரு மனிதன் நல்ல எண்ணம் உண்மையான முறையில் ஒரு ஆள் இப்படி நினைக்கிறார், யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு வசதியை தந்தேன்டா, அடுத்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போவேன் யா அல்லாஹ் அப்படின்னு. இது இந்த எண்ணம் உண்மையாக இருக்கணும். இது இல்லை தானே, அதனால சொல்கிறது. சில ஆக பாய் என்னக்கிட்ட மட்டும் இருந்தா பாய் உங்களோட பிரச்சனையை நான் முடிச்சு வைப்பேன், இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் கொஞ்சம் பிஸி பரவ பார்ப்பேன்னு போகிறேன். அப்போ அந்த எண்ணம் சரியாக இருக்கணும். நம்மளோட எது நினைக்கிறோமோ அதில் நம்ம உண்மையானதாக இருக்கணும். இங்கே நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒன்று வச்சுக்கொள்றது வந்தா எங்கே நம்ம செய்கிற இல்லைத்தானே இப்போ சும்மா சொல்லுவோம், அப்படி அல்ல. நம்மளோட எண்ணம் சரியாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா, ஒரு மனிதன் ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறான் ஆனால் செய்யலை, அல்லாஹ் அவனுக்கு ஒரு நன்மை எழுதுறான். நம்மளோட எண்ணம் உண்மையாயிக்கணும், பொய்க்கல்ல. அப்போ உண்மையான எண்ணத்தில் அல்லாஹு தஆலா கூலிய வச்சுக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தபூக் போர்ல, இன்ன பில் மதீனத்தில் ரிஜாலன், மதீனாவிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், மாசிர்தும் மசீரன் வலா கதஅதும் வாதியன் இல்லா வஹும் மஅனா, நீங்க எந்த ஒரு ஓடையை எந்த ஒரு பாதையை நீங்கள் கடந்து போனாலும் எங்களோடு இருக்கிறாங்க. ஹபஸஹுமுல் உதுர், அவங்க வரணுன்ற எண்ணத்துல இருந்தாங்க, ஆனா வர முடியாத ஒரு காரணி அவர்களை தடுத்து விட்டது சொன்னாங்களா இல்ல? அப்ப எண்ணத்துல நாங்க நன்மையோட இருக்கணும். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அதாவது மா அசாபக்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆன், இரண்டு குழுக்கள் சந்தித்த போது என்ன நடந்து விட்டதோ ஃபபிஇذنில்லாஹ். இது உஹுது போர்க்களத்தை பத்தி அல்லாஹ் இந்த இடத்துல பேசுறான். சூரா ஆல இம்ரான்ல 166 67ல சொல்றான், இப்படி இரண்டு கூட்டங்கள் சந்தித்த போது என்ன நடந்ததோ அது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நடந்து விட்டது. அல்லாஹ் இதை எதுக்கு வச்சான்டா, வலியஅலமல் முஃமினீன், மூமின்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். வலியஅலமல்லதீன நாஃபகு, இதுல மூமின்கள் யார் என்பதையும் நயவஞ்சகமாக நடந்து கொள்பவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் பார்ப்பதற்காக இப்படி செய்திருக்கிறான். வகீல லஹும் தஆலு, இந்த நயவஞ்சகர்கள் 300 பேர் திரும்பி போனாங்களே, அவங்ககிட்ட சொல்லப்பட்டது நீங்க வாங்க, காத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க போராடுவோம், அவிதுஃபு, அல்லது நீங்க என்ன செய்யுங்க, தற்காப்பு நடவடிக்கையிலாவது நீங்க எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கக்கூடியவர்களாக நீங்க இருங்க அப்படின்னு சொன்ன போது, காலு லவ் நஅலமு கிதாலன், இது போர் என்று நாங்கள் தெரிந்திருந்தால் லத்தபஅனாக்கும், நாங்க உங்களை பின்பற்றி வந்து, இப்போ இது போருடைய மெத்தட்ல இல்லையே, நீங்க உங்களே சாவறதுக்கு இல்லையா நீங்க எல்லாரும் போறீங்க, இவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க தானே, நம்ம ஊருக்குள்ள இப்போ நீங்க மீறி போறீங்க அப்படின்னு மாதிரி தங்களுக்கு சாதகமாக அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் சொல்றான், ஹும் லில் குஃப்ரி யௌமஇதின் அக்ரபு மின்ஹும் லில் ஈமான், அன்றைய தினத்தில் ஈமானை விட குஃப்ருக்கு இவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். யகூலூன பி அஃப்வாஹிஹிம், அப்படின்னு அவங்க சொல்றது உண்மைதானே நீங்க நினைக்கலாம், உண்மையா தானே சொல்றாங்க, நம்ம சிஸ்டம் இல்லாம தானே நம்ம போறோம், நம்மளே நொந்து கொள்ளலுமா, பாருங்க நான் சரியா தானே சொல்றாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், உள்ளத்துக்குள்ள உள்ளது அவங்க பேசல, அவங்கட உள்ளத்துக்குள்ள அவங்க திரும்பி போறதுக்கு காரணம் பயம். அல்லாஹ்வோட தூதரே வந்துட்டாங்க, இதுக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனை வாரத்துக்கு? அப்ப இது ஏன் அவங்க சொல்றாங்கடா, அவங்க சொல்றது சரிதானப்பா, அவங்க சொல்றது சரி, நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாம போறோம், ஒரு மெத்தட் இல்லாம போறோம் அப்படின்னு. மோசமான ஆட்களோட டக்குன்னு நம்பிடப்படாது. திடீர்னு வந்து சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு பள்ளியில் போனாலும் இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு தாவா குழுவில் போனாலும் இருக்குது. நான் உதாரணம் இங்கே காட்ட விரும்பலை, சில இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குது தெரியல, உதாரணம் இப்படியா ப்ரோக்ராம் பண்ணுறது, புதன்கிழமை செஞ்சால் சரி வருமா, மக்களுக்கு பிரயோசனம் அளிக்குமா, ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் சரி வருமா, சனிக்கிழமை செஞ்சால் வருமா, பள்ளியில் செஞ்சால் சரி வருமா, என்னடா இவங்களுக்கு குழப்பணும், என்னத்தையாவது சொல்லணும், ஏதாவது ஒன்று உண்டாக்கி இப்படி செய்கிறாங்க அது சரியா அந்த மாதிரி சொல்கிறது. இது பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கும், ஊர் தலைமையில் இருக்கும், அரசியல் இருக்கல, சர்வசாதாரணமாக இருக்கும், மற்ற இடங்கள்ல என்ன காரணம், அந்த குறை சொல்வதன் மூலம் அவங்க நாடுவது குறை அல்ல, ஏதோ ஒண்ணுல அவங்கள நீங்க விட்டுப்பீங்க, ஏதோ ஒண்ணுல அவங்கள நீங்க கண்டுகொள்ளாம இருந்துப்பீங்க. இதுல விளைவை அவங்க என்ன செய்வாங்க, உள்ளத்துக்குள்ள ஒண்ணை வச்சுக்கிட்டு இன்னொன்னு வெளியே சொல்றது, என்ன இப்படியா செய்யறது, இப்படியா பயன் பண்றது, அதுதான் இது வந்து முனாஃபிக்களுடைய குணம். அல்லாஹ் சொல்றான், எது உள்ளத்துக்குள்ள இருக்குதோ அதைத்தான் நம்ம பேசணும். உள்ளத்துக்குள்ள நாங்க ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு வார்த்தையால நாங்க சுல்கு பண்றது இது நயவஞ்சகர்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்ககிட்ட போய் சீர்திருத்தம் பண்ண நீங்களும் வாங்கன்னு சொன்னா, நாங்க இன்னும் நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க சீர்திருத்தம் பண்றோம், நாங்க இது இந்த மாதிரி இந்த குழப்பமான விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க செஞ்ச எல்லாம் பெர்ஃபெக்டா செய்வோம், நாங்க சீர்திருத்தவாதிகள்னு சொல்றாங்க. யாரு? பச்சை முனாஃபிக்களும் அப்படி சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ளத்துக்குள்ள எது இருக்குதோ அதுதான் எங்களோட உதடுகளில் பேசணும். எனவே ஒரு அந்த உள்ளம் முகாலிஃபுன் லில் கவுல், அதாவது பேச்சுக்கு மாற்றமாக சிந்திக்கக்கூடிய உள்ளம், இதுவும் நோய் பிடித்த உள்ளம்ன்றதை நாங்கள் பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு உள்ளம் இருக்குது, முர்தாப், அதாவது எப்போவுமே அதுக்கு டவுட்டு தான். நான் சிலாக சொல்லுவாங்க, நான்டா யாரையும் நம்புறதில்லம்மா, அப்போ நீ செத்து போதான் வேணும். யாரை நம்பாதால் என்னத்துக்கு நீ உலகத்தில் பொண்டாட்டியை நம்பாமல் தூங்க பக்கத்தில் எப்படி தூங்குறா, கொண்டு போட்டானே அப்படி தானே. யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்ல பொய், அது உண்மையாக சொல்ல போனால் எல்லாத்துலேயுமே டவுட் பண்ணப்படாது. சில விஷயங்கள் இப்போ தான் அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்கிறான் நம்புறான், அது ஈமான், அது வேறு விஷயம்.
இந்த உலகத்தில் நான் யாரையுமே நம்புறல பாய்னா நீங்கள் வாழ்றதே வேஸ்ட்டு தான். நீங்கள் பஸ்ஸில் ஏறினா உங்களை கொண்டு விடுவானா இல்லாட்டி ஆக்சிடென்ட் பண்ணுவோம் தெரியாது. அப்போ அப்போ அல்லாஹு தஆலா இந்த முர்தாப்னு சொல்லலாம், கல்புன் முர்தாப்னு சொல்லலாம். அதாவது சில போர்களோட நேரத்தில் வந்து பெர்மிஷன் கேட்பாங்க, பேத்து வரோம் அங்கே பிரச்சனை ஆகிக்குது, ஒன்றும் இல்லை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பயம். அந்த மாதிரி சொல்ல லா யஸ்தஅதினுக அல்லதீன யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஐ யுஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் வல்லாஹு அலீமுன் பில் முத்தகீன். அதாவது வந்து அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவங்க அவங்களோட பாதையில் அவங்களோட பொருளாதாரத்தாலும் உயிர்களையும் கொடுத்து போராடுவதற்கு அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, போராடாமல் இருப்பதற்கு அனுமதி கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு வர இல்லாது தபூக்கு நடந்தா இல்லையா, தபூக்கு நடந்து, தபூக்கு வரலாறு ஒரு அழகான ஒரு வரலாறு. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னமா யஸ்தஅதினுக அல்லதீன லா யுமினூன், உங்கள்கிட்ட வந்து பொய்க்கு எங்களுக்கு வர இல்லாது, இந்த பிரச்சனை ஆகிது, அந்த பிரச்சனை, வீட்டில் வைஃபுக்கு சோகம் இல்லை என்னென்றாலும் ஒன்று சொல்றது தானே. அப்படி அவங்க எப்படி யார் கேட்குறாங்கண்டா, லா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தான் கேட்குறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா வர்தாபத் குலூபுஹும், அவங்களோட உள்ள எப்பவுமே டவுட்ல தான் இருக்குது. இதில் போய் நம்மளால் வெளில எழுமா, இதில் போய் சில நேரம் மூத்தா போய்த்தோம்டா, இதில் போய் திரும்பி வரவுமா, அவங்களோட உள்ளத்துக்குள்ள டவுட்டு வெற்றி. மூமின்களை பொறுத்தவரையும் அவங்களோட நம்பிக்கை எப்படி தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சில ஆட்கள் வந்து சொல்றாங்க, இன்ன நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவுஹும் அப்படின்ட்டு, மக்கள் எல்லாம் உங்களை எதிர்க்க உண்டு திரண்டாங்க. எப்போ உஹுது முடிஞ்சு ஒரு பலவீனமான நிலைமையில், பலவீனம்னு சொல்ல வாரது பல உயிர்களை நம்ம இழந்துட்டோமே, நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோல்வின்னு சஹாபாக்கள் சில பேர் கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கான ஒரு உளரீதியாக வீக் ஆகிருக்கிற நேரத்தில் இன்னொரு மெசேஜ் வருது, இன்ன நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவுஹும். எப்படி இருக்கும், இந்த மறுபடி வரப்போறாங்கன்னா பயந்து கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றாங்க. சில ஆட்கள் வராங்க, அவங்க வந்து சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க ஃபஸாதஹும் இல்லா ஈமான வ தஸ்லீமா, அவங்களோட ஈமான் தான் கூடிச்சு, பயமா எங்களுக்கு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை சொல்லும்போது, இப்ராஹிம் நெருப்புல போடப்பட்ட போது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு சொன்னார். வ காலஹா முஹம்மதுன், முஹம்மதும் சொன்னார், ஹீன காலு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், மக்கள் எல்லாம் உங்களை எதிர்க்க உண்டு திரண்டுட்டாங்கன்னு சொன்ன போது எப்பவுமே டவுட் இருக்கப்படாது. நாங்கள் வெல்லுவோம் இல்லை தோப்போம், ரெண்டு நம்மளோட வெற்றி தான். போருக்கு போனால் நாம அடுத்தவங்களை கொண்டாதான் இல்லை, நம்ம கொல்லப்பட்டாலும் ஷஹீது தானே, அந்த உறுதி வரணும். நீங்கள் லா தத்தமன்னவு லிகாஅல் அது, எதிரிகளை சந்திக்க ஒரு நாள் ஆசைப்படாதீங்க. ஃபஇதா லகீதுமூஹும் ஃபஸ்புதூஹும், நீங்க சந்திச்சீங்கன்னா உறுதியாயிருங்க. எப்பவுமே சந்தேகமான உள்ளம் அது நோய் பிடிச்ச உள்ளம் என்பதை நாங்கள் இதில் புரிஞ்சு கொள்றோம். 11வது விஷயம் என்னடா, ஃபீஹி நிஃபாகுன், அந்த உள்ளத்துக்குள்ள நயவஞ்சகம் இருக்கும். எது இருக்கும், நயவஞ்சகம் இருக்காம, நயவஞ்சக கல்புன் நிஃபாக். சூரத்து தௌபா 75ல 75 முதல் 77வது வசனம் வரைக்கும் சொல்றான், யஹ்தருல் முனாஃபிகூன் அன் துனஸ்ஸல அலைஹிம் சூரத்துன் துனப்பிஉஹும் ஃபீ குலூபிஹிம். இந்த நயவஞ்சகர்கள் கவனமா என்னது எச்சரிக்கையாக இருக்கிறாங்க, அவங்கள பத்தி ஒரு வசனம் இறங்கி அவங்களோட உள்ளத்துக்குள்ள உள்ளவைகளை அது அது அறிவித்து விடும் என்று கவனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றா, நீங்க விளையாட்டா இருங்க, எப்படித்தான் நீங்க இருந்தாலும் நீங்கள் எதை பயப்படுறீங்களோ அது உங்களுக்கு வரும். வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், சில பேர் ஒப்பந்தம் பண்றாங்க, அல்லாஹ்வோட உடன்படிக்கை செய்றாங்க. லஇன் ஆதானா மின் ஃபத்லி, அல்லாஹ் அவனுடைய அருளிலிருந்து எங்களுக்கு தருவானாக இருந்தால் லனஸத்தகன்ன வலனகூலன்ன மினஸ் சாலிஹீன், நாங்க வந்து தர்மம் பண்ணுவோம், நல்லவர்களாக நாங்கள் ஆகிடுவோம்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, எங்களுக்கு அல்லாஹ் தருவானா இருந்தா நாங்க வந்து அல்லாஹ்வோட பாதையில நாங்க தர்மம் கொடுப்போம், நல்லவங்களா நாங்க மாறுவோம்னு சொல்றாங்க. காசு இல்லாம இப்போ எல்லாரும் சொல்றதுதான், என்னட்ட மட்டும் இருக்கணும், நான் தவா கள்ளி கொடுப்பேன்றது. வந்ததுக்கு போகிறோம் ஆள் பிசி, எங்கப்பா அதை காணலன்னா தெரியாத கொஞ்சம் வேலைன்றது. இது இல்லை, உண்மையா இருக்கணும். நினைக்கிறத நீங்க உண்மையா அல்லாஹ்வுக்கா நினைங்க. அப்படி நினைக்கிறாங்க சில ஆள். அல்லாஹ் சொல்றான் அதே நேரத்தில் ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லி, அல்லாஹ் அவனுடைய அருளிலிருந்து அவர்களுக்கு வழங்கிவிட்டால் பகிலு மின், கொடுக்குறாங்க இல்லை, கஞ்சத்தனம் காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான் வத்தவல்லவ் அன்ஹும் வஹும் முஅரிதூன், அவர்கள் புறக்கணித்து சென்று விடுகிறார்கள். இது ஒரு நயவஞ்சகமான போக்கு. எனக்கு இருந்தால் நான் கொடுப்பேன். ஒரு ஆள் ஒரு பிரச்சனை, என்னப்பா என்ன செய்ய, என்னட்ட இல்லை, இருந்தால் நான் உங்களுக்கு தருவேன்றது. இருந்தால் இவர் கொடுக்குற எண்ணம் இல்லை, அந்த இடத்துக்கு சும்மா வேலை சொல்கிறார். இருந்தால் அந்த நேரத்தில் இப்போது இருந்தால் தருவேன்னு சொன்னால் அது உண்மை. ஏன்னா அப்போ இல்லை, அவர் கொடுக்கல. நான் எனக்கிட்ட எப்பயாவது கிடைச்சா தருவேன், அல்லது நான் எனக்கிட்ட இருந்தால் இப்படி செய்வேன், எனக்கிட்ட இருந்தால் நான் ஊரில் அப்படி செய்வேன், நான் பள்ளிவாசலை கட்டுவேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன். ஒரு நாள் உள்ளத்துக்குள்ளே இல்லாட்டி பேசப்படாது. விளங்குதா சார்? உண்மையாக வெளிப்படையில் பேசுகிறதே தவிர்க்கணும். அது இஹ்லாஸுக்கு மாற்றமானது. நான் இருந்தால் பள்ளி கட்டுவேன்னா நீங்கள் என்னப்போ
எனக்கு இல்லாமலே பள்ளியை கட்ட பார்க்குறீங்களா? இல்லை, உள்ளத்துக்குள்ளே வைங்க, அதை வெளிப்படுத்தாதீங்க. வெளிப்படுத்தினா இஹ்லாஸுக்கு மாற்றமாகும். அதுக்காக வெளிப்படுத்தவே கூடாதுன்றதில்லை. ஒரு தேவை வருது, எனக்கு ஒரு விஷயம் நடக்குது, இன்ஷா அல்லாஹ் நடந்தா நான் இதை செஞ்சுதாரன்னு உண்மையான வாக்குறுதி கொடுக்கலாம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே இல்லாததை எனக்கு அல்லாஹ் தந்தா நான் தருவேன், தந்ததுக்கு பிறகு கஞ்சத்தனம் காட்டுறான். அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம். இதன் காரணமாக அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துக்குள்ள நயவஞ்சகத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விட்டான். இலா யௌமி யல்கௌனஹு, அல்லாஹ்வை அவர்கள் சந்திக்கிற வரையும் பிமா அஹ்லஃபுல்லாஹ மா வஅதஹு, அல்லாஹ்வோடு செய்த அந்த உடன்படிக்கையில் அவர்கள் மாறு செய்ததன் காரணமாகவும் என்று அல்லாஹு தஆலா இந்த சூரத்து தௌபால சொல்லி காட்டுறான். 12வது விஷயம் என்னன்னு சொன்னால், சத்தியத்தை விட்டும் தவறி போகக்கூடிய உள்ளங்கள். மஸ்ரூஃபுன் அனில் ஹக், 12வது உள்ளம். அல்லாஹ் சொல்றான் வ இதா மா உன்சிலத் சூரத்துன், ஒரு சூரா அவர்களுக்கு இறக்கப்படுகிற போது நதர பாதுஹும் இலா பாத், ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்குறாங்க. ஹல் யராக்கும் மின் அஹத், யாராவது பார்த்துட்டாங்களா? இல்லையே, வாங்க போயிடும் அப்படின்ற மாதிரி. அவங்க உங்களை யார் சரி பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிப்பட அல்லாஹு தஆலா சொல்றான் சும்மன் சரஃபு, பிறகு என்ன செய்றாங்க? அதை கணக்கெடுக்காத மாதிரி அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். சரஃபல்லாஹு குலூபஹும், அவர்களது உள்ளத்தை அல்லாஹு தஆலா திருப்பி விட்டான். பி அன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன், அவர்கள் விளங்காத மக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சூரத்து தௌபால 127வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்றான். அப்ப சுமார் 12 வகையான உள்ளங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இதுக்கு பிறகு என்னத்தை தெரிய போகிறோம்? இப்போ நாங்கள் 3 வகையான உள்ளங்களை பார்த்தோம். அந்த 3 வகையான உள்ளங்களையும் ஒவ்வொரு வகை 10-12 வகைகளை பார்த்துக்கிறோம். முதல்ல கல்புன் சலீமை பார்த்தோம், 2வது கல்புன் மையத்தை பார்த்தோம், 3வது கல்புன் மரதனை பார்த்துக்கிறோம். இது என்னத்துக்கு பார்க்குறோம்? நம்மளோட தலைப்பு என்னடா, நம்மள்கிட்ட உள்ள பிரச்சனையை முதல்ல இனங்காணும். ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு மருந்து தாங்கன்றோம். மருந்து என்ன மருந்து தர? மருந்து தாங்க அப்படின்னு கேட்கலுமா? பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியணுமே. எனக்கு தலையடிக்குன்னு சொல்லணும், இல்லாட்டி காய்ச்சல் ஆகிக்குன்னு சொல்லணும், இல்லாட்டி காலில் வலிக்குன்னு சொல்லணும், என்னமா சொல்லணுமா இல்லையா? முதலாவது நாங்கள் நம்மளோட பிரச்சனையை இனங்காணும். இதில் எந்த வகையில் நாம் இருக்கிறோம்? நம்ம நாவில் ஒன்றும் உள்ளத்துக்குள்ள ஒன்று வச்சுக்கிறோமா? நாங்கள் உண்மையாளர்கள் ஆகிக்கிறோமா? எங்களோட உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைக்க மறுக்குதா? எங்களோட உள்ளங்கள் பாவத்தை நோக்கி இழுத்துக்கிட்டு போதா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்குரிய அஸ்பாபுகளை இனங்காணும், காரணிகளை, என்னென்ன ரீசன், என்ன பிரச்சனை நமக்கு இருக்குது, இந்த உள்ளத்தை உயிரோட வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்றதை அடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லும். நம்ம இப்போ பிரச்சனைகளை இனம் கண்டுட்டோம், இன்னென்ன வகையான உள்ளங்கள் இருக்கிறது. இப்போ அடுத்தது இந்த கல்புன் சலீம், அது ஓகே. அந்த சலீமான உள்ளம் என்றைக்கு உயிராயிக்கணுமே. இப்போ இன்னைக்கு ஒரு உயிராயிருக்கிறதுக்காக சாப்பாடு இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு போட்டால் மறுபடியும் என்ன சரி பிரச்சனை ஆகும். அப்போ நாங்கள் எப்போவுமே நம்மளோட உள்ளத்தை உயிராக இருக்குது. மாஷா அல்லாஹ், எனக்கு எந்த உபதேசம் தேவையில்லை, குர்ஆனையும் பார்க்க மாட்டேன், ஏன்னா உள்ள உசுராயிக்கணும் சும்மா விட்டா. அப்போ எப்போவுமே அதை உயிராக வச்சிருக்கிறதுக்கு நம்ம என்ன தர்த்தி பண்ணணும்? நோயாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம், அது செத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த கல்புன் மரதுன்னு அந்த சிலைக்கிறத மௌத்தா போனால் அதுக்கு பிறகு தான் உண்டு ஏறாத. யாராவது வந்து உபதேசம் பண்ணினாலே நமக்கு என்னமோ சும்மா தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறான்ற மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ளே வரும். அப்போ நாங்கள் அந்த உள்ளத்தை நோயில இருந்து காப்பாற்றி என்றைக்கும் உயிரோட பாதுகாப்பாக ஆரோக்கியமான உள்ளமாக நாம் அதை கொண்டு வரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் நாங்கள் பார்ப்போம். கேட்ட விஷயங்களை முதலாவது நானும் அடுத்ததாக நீங்களும் வாழ்க்கையில் கொண்டு வரணும். அல்லாஹு தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்யணும். யாரெல்லாம் மிக சிரமத்துக்கு மத்தியில் இந்த சபைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ அல்லாஹு தஆலா அவங்க அனைவரையும் பொருந்தி கொள்ளணும். இன்னும் எத்தனை பேர் வாரத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, சில காரணங்கள் வர முடியாமல் போயிருக்கும். அந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் இனங்கண்டு குறைஞ்சது ஒரு ஆள் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரியான வகுப்புகள் வந்து நம்ம நிறைய நம்மளை பக்குவப்படுத்துகிற விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா பயனடையக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அதே மாதிரி உங்களுக்கும், நம்மோடு இருந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற நமது பெற்றோர்கள், நமது உறவினர்கள், நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஈமானையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஒரு வாழ்நாளையும் கொடுக்கணும்னு அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.